நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபா எப்படி பாட போகிறாங்க அந்த கச்சேரியில் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீபா கண்டிப்பாக வந்துடுவாங்கன்றத நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் ஒரு பக்கம் ஃபேமிலியோடு அவங்க தீபாவை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா எப்படியாச்சும் வந்துடுவா அப்படின்னு சொல்லி தீபாவுடைய அப்பா அம்மா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஞாபகத்திலே இல்லைங்க. கார்த்திக்ன்ற பேர் மட்டுமே ஞாபகத்தில் இருந்துகிட்ருக்கு. சக்தி டாக்டர் கிட்ட கொண்டு போய் தீபாவை செக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நினைவு வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அவங்க இப்படி தான் இருப்பாங்க, சீக்கிரமே க்யூர் ஆகிடுவாங்க, எல்லாமே ஞாபகத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரும். அந்த நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா அந்த தொங்கா ரவுடியோட சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த தீபாவை போட்டு தள்ளிடணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கார்த்திக்கும் துங்காவுக்கும் ஃபைட் நடந்தது இல்லையா, அதில் நம்ம துங்கா கார்த்திக் மேலே பயங்கர காண்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கீதாவை கொலை பண்ண விடாமல் கார்த்திக் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டானே, இவனை எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்க ஒரே டார்கெட் அந்த தீபா தான். அவளை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்தியை பழி வாங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீதாவை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குடும்பமாக சேர்ந்து தீபாவுடைய அந்த பாட்டு கச்சேரிக்கான நோட்ஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க தெருவா போயிட்டு. கண்டிப்பாக நம்ம தீபாவுடைய அந்த ஒரு நோட்ஸ் கண்டிப்பாக சக்தி கண்ணில் படும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சக்தி தீபா பாடுறதுக்கான கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பிளேஸ்க்கு நம்ம தீபாவை கொண்டு கரெக்ட் டைமில் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இல்லை அப்படின்னா தீபாவுடைய ஓல்டு சாங்கை வச்சு கீதாவை பாட வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்களா, எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க ஸ்டோரிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.